17வது சட்டமன்றத்திற்கு தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கருப்பையாவிற்கு தமிழக கவர்னர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அவர் பதவியேற்றவுடனே அவருக்கு சபாநாயகருக்கான அதிகாரங்கள் கிடைத்துவிடும். அவர் உடனடியாக நாளை காலை தமிழக சட்டமன்றத்தை கூட்டுவதற்கான நடைமுறைகளை தொடங்குவார். சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் நாளை சட்டமன்றம் கூடுகிறது, பதவியேற்பு விழா நடக்கும் என்ற அறிவிப்பை வெளியிடுவார். நிகழ்ச்சி நிரலில் 234 எம்எல்ஏக்களுக்கும் இன்று இரவிற்குள் அவர்களுக்கு கடிதம் சேரப்படும். நீங்கள் எம்எல்ஏ ஆகிவிட்டீர்கள், நீங்கள் நாளை நடைபெறக்கூடிய சட்டமன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உத்தரவை பிறப்பிப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற்ற சான்றிதழ் தேர்தல் அதிகாரியிடம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் பெற்றிருப்பார்கள். அந்த வெற்றி பெற்ற சான்றிதழை கொண்டு வந்து சட்டப்பேரவை செயலக அதிகாரிகளிடம் கொடுத்தால் அவர்கள் இதுபோன்று கெசட்லி வெளியிட்டாங்க. இது ஒரு நடைமுறை. அந்த அளவுக்கு பிறகு அவர்கள் எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறும். நாளைக்கு தற்காலிக சபாநாயகர் குறிப்பாக முதலமைச்சருக்கு முதலில் எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன் தொடர்ச்சியாக மூத்த அமைச்சர்களுக்கும் அதனைத் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் அதேபோல மூத்த உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது நடைமுறை. பதவி பிரமாணம் செய்த பிறகு 234 எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவை செயலகப்படி எம்எல்ஏ ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கான குறிப்பாக எம்எல்ஏ ஐடி கார்டு, அதே போல அவர் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விடுதியில் அவர்களுக்கான தங்கும் விடுதி போன்றவை அலாட் செய்யப்படும். இந்த நிலையில் உடனடியாக சபாநாயகர், குறிப்பாக நிரந்தர சபாநாயகர் ஒன்று தேவைப்படும். நிரந்தர சபாநாயகருக்கான தேர்தல் முறைப்படி சட்டப்பேரவை செயலகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்படும். அதற்கு ஆளுங்கட்சி சார்பாக வேட்பாளரை நிறுத்துவோம். குறிப்பாக எதிர்க்கட்சி வழக்கமாக எந்த காலகட்டத்திலும் பெரும்பாலும் வேட்பாளரை நிறுத்துவது கிடையாது. ஏனென்றால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தான் ஏற்கனவே அப்பாவு போன்றவர்கள், அதற்கு முன்பாக இருந்தவர்கள் அதிமுக ஆட்சியில் தனபால், ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் அந்தந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் எம்எல்ஏவாக இருப்பார்கள். தற்போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய 107 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் முதல் கட்டமாக 112 இவர்கள் தான் முதல் கட்டமாக, அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அவர்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். குறிப்பாக வெளியிலிருந்து ஆதரவு, ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வார்கள். இது வெளியிலிருந்து ஆதரவு என்று சொன்னால் கேபினெட் வரிசையில் அவர்கள் ஆளுங்கட்சி வரிசையில் அமர மாட்டார்கள். இதுதான் மத்தியிலும் குறிப்பாக லோக்சபாவிலும் நடைமுறை, இதுதான் சட்டமன்றத்திலும் நடைமுறை. இந்த அடிப்படையில் இவர்களுக்கான தேர்தல் நடைபெற்று வாக்கு எண்ணிக்கை டிவிஷன் முறையில் நடத்தப்படும். சபாநாயகருக்கான வேட்பாளரை ஆளுங்கட்சி அறிவிக்கும் பட்சத்தில் அவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் வாக்களிப்பார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளரை அறிவித்தால் அதற்கேற்ற மாதிரி ஒரு நடைமுறை நடைபெறும். இன்னமும் எதிர்க்கட்சி தலைவர் குறித்த அறிவிப்பு இதுவரை வராது இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் எந்த மாதிரியான இன்று இரவுக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இந்த நடைமுறையாக இருக்கிறது. சபாநாயகர் தேர்தல் வெற்றி பெற்றால் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் ஏற்கனவே ஒரு மூத்த உறுப்பினர் என்பதால் அவருக்கு நெடிய அடிமுகம் இருக்கிறது. ஏனென்றால் செங்கோட்டையின் அமைச்சராகிவிட்டதால் மற்ற தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு யாரும் முன்னாள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது என்பதால் சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் வருவார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவை முன்னவர் என்ற முக்கியமான பொறுப்பு. கடந்த முறை துரைமுருகன் இருந்தார் இல்லையா, அதற்கு பிறகு ஓபிஎஸ் இருந்தார். இதுபோன்று அவை முன்னவர் என்று சொன்னால் சட்டப்பேரவை செயலகத்தில் அதிக அதிகாரம் இருக்கிறது. அவை முன்னவர் எந்திரிச்சு ஒரு விஷயத்தை சொன்னால் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கேட்க வேண்டும். இதுதான் சட்டப்பேரவை செயலக விதிகள் கூறுகின்றன. எனவே செங்கோட்டையன் அவை முன்னவராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் 1977 முதல் முறை எம்எல்ஏ, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அவருக்கு சட்டப்பேரவை அனுபவம் இருக்கிறது. எனவே அவை முன்னவர் என்ற அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சட்டப்பேரவையில் குறிப்பாக தமிழக தலைமைச் செயலகத்தில் தற்போது துரைமுருகன் வசித்து வந்த அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. துரைமுருகன் WRD அமைச்சராக பொறுப்பேற்ற போது அவருக்கு எந்த அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அறை ஒதுக்கியதோ அந்த அறை செங்கோட்டையனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது இந்த சபாநாயகர் தேர்தல், அதுக்கு பிறகு துணை சபாநாயகர் ஒன்று அறிவிப்பார்கள். குறிப்பாக இந்த முறை துணை சபாநாயகர் யார் அறிவிக்கப்பட, போன முறை பிச்சாண்டி இருந்தார். குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் துணை சபாநாயகரும் இருப்பார்கள். சபாநாயகர் இல்லாத போது துணை சபாநாயகர் தான் வழி நடத்துவார். இந்த பொறுப்பு சபாநாயகர் விலகி விடுவார். இந்த நிரந்தர சபாநாயகர் வந்துவிட்டால் பொறுப்பு சபாநாயகர் பதவி தானாக காலியாகிவிடும். இந்த நிரந்தர சபாநாயகர் தான் வரக்கூடிய 2 தினங்களில் வரக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பை முன்னின்று நடத்துவார். அவர் சொல்வதுதான் தீர்ப்பு. கிட்டத்தட்ட சட்டப்பேரவையில் சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவுகளில் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றங்கள் கூட பல கட்டங்களில் தலையிட்டது கிடையாது. எனவே உச்சபட்ச அதிகாரம் மிக்க பதவி, அதற்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. அது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் வருகிறாரா அல்லது கன்சென்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒருமித்த கருத்தில் வேறு ஏதும் பொது வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் ரமேஷ்.